அதாவது குட் பேட் அக்லி படத்துல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படின்னு வைப் பண்ணிட்டு இருந்த நம்ம அர்ஜுன் தாஸ் இது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல வேற ஒரு மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணி பயங்கரமா பண்ணியிருக்காரு. அவரோட கரியர்ல ரொம்ப டிஃபரெண்டான ஒரு யூனிக்கான கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அர்ஜுன் தாஸ் அப்படின்னாவே நம்ம மைண்டுக்கு வர்றது வந்து ஒரு வில்லன், ஒரு மாசான ஆளு, சிட்டி பாய் அப்படிங்கலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி கதையோட களத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் நடிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த படத்துல காமிச்சிருக்காரு. இந்த படத்தோட பேரு பாம். இந்த படத்துக்கு ஏன் பாம்னு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது படம் பார்க்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஓஹோ இதுக்கு தான் இந்த படத்துக்கு பேரு பாமா அப்படின்னு. அதுவே பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது. இந்த படத்துல ரெண்டு மிக முக்கியமான இடம் அவ்வளவு அழகா இருக்கு. ஒன்னு இன்டர்வல், அது அந்த கூஸ் பம்பா அப்படியே கொண்டு போய் செமையா வச்சு பீக் மொமெண்ட்ல முடிக்கிறாங்க. அடுத்து கிளைமேக்ஸ் அவ்வளவு எமோஷனலா இருக்கு. இந்த படத்தை ஒட்டுமொத்தமா நான் சொல்லணும்னா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல, பட் ஒரு சிலர் என்ன மாதிரி இருக்கிற நபர்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா நீங்க இந்த ஜாதி மதம் இந்த வேறுபாடு அவன் இவன் இந்த ஊர் அந்த ஊர்லாம் பார்க்காம மனிதநேயம் ஹியூமனிட்டி தான் மெயின் அப்படின்னு பார்க்குற எல்லாருக்கும் இந்த படம் செம்மையா கனெக்ட் ஆகும். ரொம்ப அழகான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எனக்கு பர்சனலி இந்த படத்துல எக்கச்சக்கமான கேரக்டர் வந்திருந்தது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்க்கு அப்புறம் காளி வெங்கட், அவர் டெட் பாடியாவே நடிக்கணும், அது அவ்வளவு கஷ்டம், அதை ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. அவருக்கும் அர்ஜுன் தாஸ்க்கு இருக்கிற பாண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எமோஷனலா நிறைய இடங்களை ஃபீல் பண்ற மாதிரி பயங்கரமா நடிச்சும் தள்ளி இருக்காங்க ரெண்டு பேரு. கூட சிவாத்மிகா இருக்கட்டும், நாசரா இருக்கட்டும், அபிராமியா இருக்கட்டும், சிங்கம்புலியா இருக்கட்டும், நம்ம சரவணனா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல. சோ இந்த படத்தை போய் குடும்பத்தோட தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்தோட கருத்து உங்களுக்கு எப்படி புரியுது அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.